வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ருத்ரா, இதுதான் நம்ம வீடு. இந்த மாதிரிலாம் நான் பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிச்ச வாழ்க்கை இருட்டே போயிடுமோன்னு நினைச்சேன். சரி சரி, நம்ம உள்ள போலாம். வா வா. என்ன டோர் திறந்திருக்கு? ஆராதனா, நான் தான் பேஷண்ட், நீ தான் டாக்டரா, ஓகேவா? வா ருத்ரா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, ஆராதனா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டா. பை த பை, இவங்க தான் செல்வி, தெரியுமா? இவங்க தான் நம்ம பொண்ணை பாத்துக்கிறாங்க. வணக்கம் மேடம். அன்னைக்கு வழியில பார்த்தேன். நான் தான் அம்மான்னு சொன்ன பிறகும் ஆராதனாவை தொட விடாம ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஓ அப்படியா? பரவாயில்லையே செல்வி, ருத்ராவே உங்களை பாராட்டுறாங்கன்னா வெரி குட், கீப் இட் அப். ருத்ரா, நான் சும்மா ஆராதனா பாப்பாவை காட்டிட்டு போறதுக்காகலாம் வரல. அவளை உன்கிட்டயே விட்டுட்டு போலான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ருத்ரா, நான் இதுவரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் ஐ எம் சாரிங்கிற ஒரு வார்த்தை பரிகாரமா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஐ எம் வெரி சாரி. ருத்ரா, நான் 1000 தான் அப்பாவா ஆராதனாவை பொறுப்பா பார்த்துக்கிட்டாலும் அம்மா கிட்ட கிடைக்கிற பாதுகாப்பும் நம்பிக்கையும் என்கிட்ட கிடைக்காதுல்ல. அதனால நம்ம பாப்பா இங்கேயே உன் கூடயே இருக்கட்டும். அவதான் என் அம்மாவா பார்க்கவே மாட்டாளே. பாப்பா ருத்ரா, சீக்கிரமாவே பாப்பா. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் அவளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாவே அவளுக்கு உன் நினைப்பெல்லாம் வந்துடும். உன் மேல இருக்கிற கோவத்துல என் பொண்ணோட வாழ்க்கையில நான் விளையாட விரும்பல. நம்ம ஆராதனாக்கு எப்ப வேணும்னாலும் திரும்பி ஞாபகம் வரும். அதுவும் அவ உன் கூடவே இருந்தான்னா அவளுக்கு சீக்கிரமாவே ஞாபகம் வந்துரும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் கனவா இல்ல உண்மையானே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நியாயம்தான். உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி ஒரு சந்தேகம் வர்றது நியாயம்தானே. ஏன்னா நான் நடந்துகிட்டது அப்படி. சரி ருத்ரா, நான் வளவளன்னு பேச விரும்பல. என்னடா இவன் திடீர்னு திருந்திட்டானோ அப்படி அப்படின்லாம் யோசிக்காத, குழப்பிக்காத. நான்லாம் இதுக்கு மேலேயும் மாறலன்னா மனுஷனே கிடையாது. அதுக்காக என்னை மன்னிச்சு என் கூட வந்து வாழ்ந்துருன்னு எல்லாம் நான் கேட்க மாட்டேன் ருத்ரா. அதுக்கான தகுதியும் எனக்கு இல்லை. நான் ஊசி போடவா உங்களுக்கு? நீங்க கையை காட்டுங்க. பாப்பாவுக்கு கூட நான் இருக்கணும், எனக்கும் அதுதான் ஆசை.
ஆனா அவ உன் கூட இருந்தாதான் நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது. ருத்ரா, நம்ம பாப்பாவை விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கோ. எனக்கு அவளை பார்க்கணும்னு தோணும் போது மட்டும் என்னை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண, சரியா? அதுதான் என்னோட ஒரே ரெக்வஸ்ட். பாப்பா, ஹலோ. இங்க அப்பா பாரு, கூப்பிடுறாரு. என் செல்ல குட்டி. அப்பா இங்க பாரு, நீ முன்ன மாதிரி அம்மா கூடவே இரு. அதோ செல்வி அத்தையும் உன் கூடவே இருப்பாங்க. உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை நல்லா பாத்துப்பாங்க. ஓகேவா? இல்லப்பா, நான் உன் கூடவே வந்துடுறேன். இல்லடா, அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். சரியா? இவங்க எல்லாரும் உன் கூடவே இருப்பாங்க. உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. பாப்பா, நீ நம்ம வீட்டுல இருக்கிறத விட இங்க இருந்தாதான் நீ ரொம்ப ஜாலியா இருப்ப, சேஃபாவும் இருப்ப. சரியா? சரி. செல்வி, சார். ருத்ரா பத்திரமா பாத்துப்பாங்க. இருந்தாலும் நீயும் பாத்துக்கோன்னு. சரிங்க சார். எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு ருத்ரா. என்னோட பிரேக்கிங் பாயிண்ட் ஆராதனா. நான் வந்து கேக்குறப்போ ஆராதனாவை பாக்குறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கூட, அது போதும். ருத்ரா, கதிரை பத்தி காவியா ரொம்ப கவலைப்படுறாங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா காவியா உன்னை கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு உங்க ரிலேஷன்ஷிப்பை தப்பா பாக்குறாங்க. அத எதுக்கு டெவலப் பண்ணிக்கணும்? நான் எவ்வளவோ விளக்கம் கொடுத்தாச்சு. ஆனா காவியா புரிஞ்சுக்கல. ருத்ரா, ஒரு வெல்விஷரா சொல்றேன். கதிருக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல புத்தி சொல்லி காவியா கூட வாழ சொல்லுங்க. நான் வரேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சம்பந்தி அம்மா, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாகணும்னு தான் கோயில வேண்டிக்கிட்டு அர்ச்சனை கொடுத்துருக்கேன். நீங்களும் வரீங்களா என் கூட? போலாம் சம்பந்தி. நாம போயிட்டு வருவோம். அம்மா, அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி. காவியா, என்னத்த? இல்ல, நான் வேணா போய் ருத்ரா கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கவா? அத்தை, என்ன பேச போறீங்க? இல்ல, உன்னாலதான் என் மருமக என் புள்ள கூட ஒன்னா சேர்ந்து வாழாம இருக்கா. தயவு செஞ்சு என் புள்ளைய விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு வந்துடுறேனே. அத்தை, அவகிட்ட நீங்க எதுக்காக போய் கெஞ்சணும்? இல்ல, அவளுக்கு எதுவுமே தெரியாமையா அவரை கைக்குள்ள போட்டுட்டு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சும் பிளான் பண்ணி தானே அவ செஞ்சுட்டு இருக்கா. அவகிட்ட நீங்க போய் ஏன் என் புள்ளைய விடுங்கன்னு கெஞ்ச போறீங்க? எனக்காக நீங்க அவகிட்ட எல்லாம் போய் பேச வேண்டாம். கதிரை எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, எங்க விஷயத்த நினைச்சு நீங்க ஏதோ கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அத நான் எப்படியாவது சீக்கிரமா சரி பண்ணிடுவேன். உங்க புள்ளைய சீக்கிரமாவே நான் வர வச்சிருவேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கோயில் வரைக்கும் போகலாமான்னு உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்.
நீங்க வரீங்களா இல்ல நானே போயிட்டு வந்துட்டுமா? ம் சரிங்க சம்பந்தி, நீங்க போயிட்டு வாங்க. வரேம்மா. என்ன காவியா, உங்க அத்தை கிட்ட உங்க பிள்ளைய எப்படி வர வைக்கணும்னு உனக்கு தெரியும்னு சொல்ற? என்ன செஞ்சு மாப்பிள்ளைய வர வைக்க போற? கதிரே என்னை தேடி வரணும். என் காலை புடிச்சுக்கிட்டு இனிமே எந்த காரணத்துக்காகவோ நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு கெஞ்சணும். அப்படி ஒண்ணு நடக்கணும்னா அவருக்கு அந்த ருத்ராவை நினைச்சாலே அருவருப்பா வர மாதிரி ஏதாச்சும் செய்யணும். அப்படி ஒண்ணு நடந்தாதான் நான் நினைக்கிறது நடக்கும். கதிரும் கடைசி வரைக்கும் என்னை விட்டுட்டு போகாம இருப்பாரு. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அம்மா, நான் என்னதான் ப்ரொஃபஷனலா டாக்டரா இருந்தாலும் 2 அட்வொகேட்டோட பொண்ணு இல்ல. என்ன இருந்தாலும் அந்த அட்வொகேட் மூலம் வேலை செய்யும்ல. அத நீங்க பாப்பீங்க. என்ன மேடம், ஒரே குழப்பமா இருக்கா? ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. இது விக்ரமோட சுபாவமே கிடையாது. அவன் பேச்சு செயல் எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலு தடுக்க குழந்தைய தூக்கிட்டு போன விக்ரம் இப்ப தானா குழந்தைய வந்து இங்க விடுறானா? இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கணும். ஆமா மேடம், நீங்க சொல்றது உண்மைதான். ஆக்சுவலா நேத்து நைட்டு விக்ரம் வீட்ல 2 கொலை நடந்திருக்கணும். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, அது ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பாய்சன் கலந்துருக்கேன். அத கண்ணால பார்த்த நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் மேடம். மாத்து மருந்து மட்டும் இல்லாம இருந்திருந்தா அவங்க 2 பேருமே செத்துருப்பாங்க. இதுதான் அந்த விக்ரமோட ஒரிஜினல் கேரக்டர். இப்ப பேசிட்டு போனதெல்லாம் வெறும் நடிப்பு தான். ஏன்னா விக்ரம் அந்த அளவுக்கு டேஞ்சரான ஆள் தான். அதனாலதான் அவன்கிட்ட உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். இல்ல மேடம், என் மேல அவருக்கு எந்த சந்தேகமும் வரல. என்ன நம்பலாம். அந்த மாதிரி அலட்சியமால இருந்துராத செல்வி. அந்த விக்ரம பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் தன்னோட சொந்த நிழலையே நம்பாதவன். அந்த மாதிரி ஆளுகிட்ட எதுக்கு மேடம் பாவம் இவங்கள போய் சேர்த்து விட்டீங்க? என்ன பண்றது வேலு, எங்களோட டியூட்டி அந்த மாதிரி. ஆமா வேலு, இதுக்கெல்லாம் பயந்தா மக்களை பாதுகாக்க முடியுமா? காலையில என்னையும் ஆராதனா பாப்பாவையும் அவரு கூட்டிட்டு கிளம்புறப்ப இங்கதான் கூட்டிட்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோ இப்ப கூட ஆராதனா பாப்பாவை இங்க இருக்கட்டும்னு அவர் சொன்னதை நம்பவே முடியல என்னால. அதனாலதான் சொல்றேன், விக்ரம் நம்பிக்கைக்குரிய நண்பனும் கிடையாது, நாணயமான எதிரியும் கிடையாது. அந்த விக்ரம் கிட்ட 24 மணி நேரமும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மேடம், ஒருவேளை அவரு உண்மையாவே தன்னோட பொண்ணுக்காக மனசு மாறி இருந்தா? யாரு? அந்த விக்ரமா? மேடம், அவர் எனக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னார்ல மேடம். ஆராதனா பாப்பாவோட ஃபியூச்சரை நினைச்சு அவர் மனசு மாறி இருக்கலாம்ல. சுகுணா, இந்த வீட்ல விக்ரம பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். விக்ரமோட மனசுல ஏதோ ஒரு பிளான் இல்லாம அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கவே மாட்டான். ஆனா என்னதான் அவன் 1000 பிளான் போட்டாலும்
அந்த விக்ரம் நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. சட்டத்தையும் தர்மத்தையும் காப்பாத்த நினைக்கிற நல்லவங்க நாம நினைக்கிறது தான் இங்க நடக்கும். பாத்துக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக என் மக என்கிட்ட வந்துட்டால, இதுவே போதும். எனக்கு விக்ரம் என்ன ஆட்டம் ஆடினாலும் அதுக்கு செக் வைக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. என்னாச்சு விக்ரம் உனக்கு? நீ இப்படி திடீர்னு திருந்தி உனக்கு உன் பொண்டாட்டி புள்ளதான் முக்கியம்னு போயிட்டன்னா நாங்க எங்க போறது? டேய் முட்டாள், ஏண்டா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? திருந்துற ஆளாடானா? ஆகாஷ், எனக்கு தேவை என் பொண்டாட்டி இல்ல, அந்த டைமண்ட்ஸ். அந்த டைமண்ட்ஸ் கன்ஃபார்மா ருத்ரா கிட்ட தான் இருக்கும், இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தாண்டா இந்த திருந்தின நல்லவன் வேஷம். நான் அவகிட்ட போய் ரொம்ப உருக்கமா பேசினதெல்லாம் வச்சு அந்த ருத்ரா இந்நேரம் என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா. ஏற்கனவே நீ அவளை ஏமாத்திருக்க. அப்படி இருக்கும்போது அவ எப்படி விக்ரம் உன்னை திரும்ப நம்புவா? நம்புவா? அது எப்படி அவ நம்பாம இருப்பா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அவ ஒரு சென்டிமெண்டல் இடியட். இந்த எமோஷன் இருக்கு பாத்தியா, அதுதான்டா அவளோட வீக்னஸே. கொஞ்சமா அவகிட்ட எமோஷனலா பேசினா போதும், டப்புன்னு கீழே விழுந்துருவா. அதை வச்சுதான் இவ்வளோ நாளா என்னால அவளை ஏமாத்த முடிஞ்சது. அப்ப அவளை நான் எப்படி ஏமாத்தனோ அதே மாதிரி தான் இந்த டைமும் ஏமாத்த போறேன். அதுவும் இல்லாம இப்போ அவளுக்கு ஆராதனா வேணும். அதுக்காகவாவது அவ என்ன நம்பிதானே ஆகணும். நானும் அவ நம்புற அளவுக்கு எல்லா வேலையும் செய்ய போறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த ருத்ரா என்ன நம்பி தேடி வருவா. மேடம், காஃபி கொண்டு வரட்டுமா? செல்வி, நீயும் டிபார்ட்மெண்ட் ஆளுதான். சர்வன்ட் மெய்டா நடிக்க தான் வந்திருக்க. அந்த கேரக்டராவே மாறிடாத. சரி, ஓகே. 2 பேரையுமே பத்திரமா பாத்துக்கோ. சரியா மேடம்? நான் புறப்படுறேன். ஆராதனா குட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க ஆண்டி. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. ஆராதனாவை பத்திரமா பாத்துக்கோ. அம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் செல்லக்குட்டியை நல்லா பாத்துக்கிறேன். என் வயித்துல பிறக்காத குழந்தை என்ன அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறா. ஆனா என்னோட பொண்ணு என்ன அம்மானு கூப்பிடாம யாரோ மாதிரி ஆண்டின்னு சொல்றாளே. எனக்கு அப்படியே மனசெல்லாம் நொறுங்கி போகுது. எனக்கும் என் பொண்ணுக்கும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வரணும்? எல்லாமே சீக்கிரம் மாறிடும் மேடம். ஆராதனா உங்களை அம்மானு கூப்பிடுற காலம் சீக்கிரமே வரும். நான் வேற ஒருத்தி தேவையில்லாம உங்க எல்லாரையும் வேற கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். வேலு, சுகுணாவை ரொம்ப தொந்தரவு பண்ணாம ரெஸ்ட் எடுக்க விடு வேலு. மேடம், நான் எதுவும் தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன் மேடம். இல்ல வேலு, கிட்ட இருக்கிற மொத்த அன்பையும் இப்பவே மொத்தமா காட்டிராதன்னு சொல்றேன். ஏன்னா பாவல சுகுணா அதை தாங்கிக்க மாட்டா. சரிங்க மேடம். சரி, அப்ப நான் வரேன். பாத்துக்க சுகுணா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் ருத்ரா. சாரி கதிர், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாது. ப்ளீஸ் ருத்ரா, நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். கதிர், என்ன ஆச்சு உங்களுக்கு?
ஏன் கதிர் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? இங்கே இருந்து என் வீட்டை இப்படி பாத்துட்டு இருந்தா எல்லாமே உங்க இஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ருத்ரா, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இங்க பாருங்க, எப்போ உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சோ, இனிமே உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நின்னு பேசினாலும் அது என்னோட கேரக்டருக்கு கௌரவமா இருக்காது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ருத்ரா, உங்க இடத்துல இருந்தே யோசிக்காதீங்க, கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிங்க. யாரும் யார் நிலைமைக்கும் மாறி யோசிக்கவும் வேண்டாம், பேசிக்கவும் வேண்டாம். காவியா சொன்னதை கேட்டீங்கல்ல? நேருக்கு நேரா என்னோட முகத்தைய பார்த்து சொல்றா நான் அவ வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு. எல்லாம் உங்களாலதான். எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் தேவையா? சும்மாவே என் மேல பழி போடுறவங்களுக்கு நானே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னால காவியோட வாழ்க்கைக்கு திரும்ப எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நீங்களும் நிம்மதியா இருங்க, என்னையும் நிம்மதியா இருக்க விடுங்க ப்ளீஸ். ருத்ரா, ஒரு நிமிஷம் இருங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதையும் கேட்கவும் வேண்டாம். இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. ருத்ரா ப்ளீஸ். ருத்ரா, கதிர், சும்மா ஒரு ட்ரையல் பார்த்தேன். பரவாயில்லையே ருத்ரா, வாளை காப்பாத்துறதுல ரொம்ப உஷாரா தான் இருக்க. தப்பா பேசாத காவியா. தப்பாதான் பார்க்கணும், தப்பாதான் பேசணும். ரொம்ப சாமர்த்தியமா உன் காதலனை காப்பாத்திட்ட. காவியா, ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நான் ஒண்ணு காதலனை காப்பாத்தல, கதிரை தான் காப்பாத்திருக்கேன், அவ்வளவுதான். நான் ஸ்டூபிட் தான். ஏன்னா கதிர் தானே உனக்கு காதலன். நம்பாதவங்களுக்கு எதை சொன்னாலுமே நம்பிக்கை வராதுதான். உனக்கெல்லாம் கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணாலும் நம்பிக்கை வர போறது இல்ல. கற்பூரமா எரிஞ்சா கூட நம்பிக்கை வராது. நான் என்னதான் பண்றது? திரும்பவும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். அடுத்த வாட்டி எல்லாம் கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.